இதுல என்னை பொறுத்தவரையில் ஒரு கிளீன் அரசியல் என்று உட்கார்ந்த ஒரு நபர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவரை போய் சந்திக்கிறார். யாரு? முழுக்க முழுக்க ஊழல்வாதிகள், கேஸ் இருக்கிற நபர்கள், சிபிஐலான் அடையாளம் காட்டப்பட்ட நபர்கள். கட்சியை காப்பாற்றணுங்கிற அக்கறை இன்னைக்கு அவர் சொன்னது சண்முகம் செயலா சந்திப்புல இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டியிருக்கு, புதிய கூட்டணி அமைக்கப்பட வேண்டும்ங்கிறதா பெரும்பான்மை உறுப்பினருடைய தீர்மானமாக இருக்கு, நாங்க நிறைவேற்றிருக்கிறோங்கிறாரு. அந்த தீர்மானத்துல தான் இன்னைக்கு தாவேகாவை ஆதரிக்கிற ஒரு இடத்துக்கு வர்றோம் அப்படிங்கிறார். இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கான தேவை இருக்கு அப்படிங்கிறார். கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருந்தே தவிர வேற யாருக்குமே அந்த கட்சியில் இருந்ததாக தெரியவில்லை. 47 பேர் ஏன் கைது போட்டு கொடுக்குறீங்க? இப்போ எல்லாரும் பாண்டிச்சேரி உட்கார்ந்தீங்க, ஒரு 9 பேரோ 7 பேரோ அதில் கிடையாது. அதில் அனைவரும் கையெழுத்து போட்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கிறீங்க. அதாவது லீடர் ஆஃப் தி பார்ட்டியை ஃப்ளோர் லீடர் தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்பவே தெரிஞ்ச விஷயம் தான். நான் பேச அடிப்படையில் அவங்க என்ன சொல்றதுன்னா, இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறத நாங்கள் தலைவணங்கி இருக்கிறோம், இது நாங்கள் வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இந்த தேர்தலில் முடிவுகளாக மக்கள் சொல்றது முதலமைச்சராக திரு விஜய் வர வேண்டும் தான். அப்ப அந்த மக்களோட முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறார். அதாவது மக்களுடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு கிளியர் மேண்டேட்டை கொடுக்கவில்லை. ஃபர்ஸ்ட் இது சிவி சண்முகம் ரொம்ப நல்லா தெரியும். அவர் எவ்வளவோ காலம் அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். கிளியர் மேண்டேட் கிடையாது. அப்போ யாரோடையோ சேர்ந்து தான் கூட்டணி தான் அமைக்க வேண்டும். அப்போ கிளியர் மேண்டேட் இல்லாத ஒரு இடத்துல இவர் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்னொரு அமைப்பினுடைய அந்த இது கோஆபரேஷன் தேவைப்படுகிறது. அது எங்கிருந்து வரும்னு கேட்கிறேன். அப்போ அதிமுக இருந்து வராது ஊழல் கட்சி, திமுக இருந்து வராது, கூட்டணிகள் இருந்து வராது ஊழல் கட்சின்னு எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? அப்போ ஏதோ ஒரு ஊழல் இருந்தால் வர வேண்டும். அது எந்த ஊழலை இப்போ அரவணைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய ஊழல் இன்னைக்கு போயிட்டு அவர் என்டாஸ் பண்றாரு. அவர் அவர்கிட்ட இவர்கிட்ட அதிமுக கிட்ட திரு விஜய் டெஃபினட்டாக சப்போர்ட் கேட்கவில்லை. பட் இன்னைக்கு போய் பார்க்கறதுல என்ன மெசேஜ்னு கேட்கறேன்னா, எடப்பாடியை பார்க்காமல் அவங்க பாஜக கூட்டணியில் இல்லைன்னு அறிவிச்ச பிறகு அவர் போறாரு. அப்ப இன்னைக்கு ஒரு ஆட்சியை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு நகர்வுகள் அப்படின்னு அது இருக்கத்தான். அதற்கு தானே இருக்கிற கூட வந்திருக்காங்க. லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்திருக்கு, ஐயுஎம்எல் வந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறது. இதை தாண்டி ஊழல்வாதிகள் உங்களுக்கு தேவை என்றால் தானே நீங்க அங்க போய் நிக்கிறீங்க. ஒரு லீமா ரோஸ் கூட எல்லாம் போஸ்ட் கொடுக்குறீங்க. ஒரு அவங்க மேல என்னங்க குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது? அவர்கள் மேல கேஸ் இல்லையா? வழக்குகள் இருக்குங்க, எவ்வளவோ வழக்குகள் இருக்குது. பிஎம்எல்ஏ இருக்கிறது, மணி லாண்டரிங் வழக்குகள் அவர் மேலே இருக்கிறது, பையன் மேலே இருக்கிறது. அதாவது பாண்டிச்சேரியில் முதல்வர் இப்ப எம்எல்ஏ இருக்கிறாரு, அடுத்த அமைச்சராக நினைக்கிறேன், அவர் மேல இருக்கிறது, அனைவரும் மேலே இருக்கிறது. இப்போ மணி லாண்டரிங் வழக்குகள் இருக்கின்ற நபர்கள் கூட நீங்க போய் தொடர்பு வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க இதுதான் ஊழலற்ற ஆட்சியா? ஃபர்ஸ்ட் டேயே சரியில்லையான்னு பாக்குறேன். பேசுவோம்.